நிலக்கல் வந்து காலையில் நல்ல பனி பெஞ்சிட்ருக்கு. சுவாமியே சரணமையப்பா. இருமுடி கட்டிட்டு வெளியில் வந்துட்டு பஸ் ஏறதுக்கெல்லாம் தயாராக நிற்கிறோம். நம்மளுடைய உறவினர்கள்லாம் வழி அனுப்புறதுக்காக வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவ்வளோதான், முக்கால்வாசி சாமிகள் எல்லாம் வண்டியில் ஏறிட்டோம். எல்லாம் புறப்படுறதுக்கு தயாராகி எல்லாம் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. சுவாமிகள் எல்லாம் கன்னிசாமிங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் புறப்பட்ட முதல் பயணம் சொல்லலாம். அதாவது என்னுடைய விளாக் வீடியோவில் மறக்காமல் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. முதல் விளாக் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களோட சுவாமிகள் எல்லாம் அவங்கவுங்க இருக்கையில் அமர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சற்று நிமிடத்தில் வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிடும். என்னுடைய முதல் பிளாக்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிடலாம். ஹாய் பாய் 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 பாய். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எங்களை வழி அனுப்பிச்சி விட்றாங்க. என்னுடைய பயணம், ஒவ்வொரு பயணங்களும் புதுசாக நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து கொடுத்துருக்காரு சபரிமலை ஐயப்பன். சுவாமி சரணம். காலையில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் வந்து காலையில் நல்ல பனி பெஞ்சிட்ருக்கு. பஸ் ஏறதுக்காக வந்திருக்கோம். நிலக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை வந்துட்டோம். பம்பையில் எல்லோரும் இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறையா மொபைலில் பார்த்துருப்போம். இருமுடியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம குளிக்க கிளம்பிட்டு சுவாமியெல்லாம் எல்லா சுவாமிகளும் இன்னும் வரலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்த உடனே பூஜை போட்டு பாருங்கள், எல்லா சுவாமியும் புனித நீர் ஆடி வந்த உடனே குளிச்சுட்டு சற்று நேரத்தில் பயணம் பாத யாத்திரை மேலே பம்பையிலேருந்து நடக்க ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னு சொல்லலாம். முதல் முறையாக இந்த பயணம் வந்து எங்கள் குருசாமிகிட்ட சொல்லிட்டு தான் இந்த பதிவே நம்ம எடுக்கிறோம். எல்லா சாமிகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம சபரிமலை போன பயணம். இதில் நம்ம எப்போவுமே நம்ம யூடியூப் சேனல் இருக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் நான் அவங்ககிட்ட இந்த பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோ எடுத்தேன். எல்லா சாமிகளும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நடந்து அப்படியே சும்மா போயிட்டுருக்கோம். பம்பையில் கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம் அந்த நடப்பாதையில். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போனால் செட்டு புது செட்டு இருக்கும். இதெல்லாம் சும்மா தற்காலிகமான செட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த செட்டு பூராமே இதில் வழியே நடந்து போயிட்டு இந்த கூரை பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் தற்காலிக கூரை தான். இது எல்லாமே ஓட்டுக்கூரை புதுசாக தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் நலையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓட்டுக்கூரை புதுசாக போட்டிருந்தாங்க. கேரளா செட் மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் அப்படியே நடந்து நம்ம பயணிச்சிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் படி வந்துடும், ஏற ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ஃபஸ்ட்டு செட்டு வரும், ரெண்டாவது செட்டு வந்து மாதிரிலாம் வரும்ல, அந்த இடத்துல தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். ரொம்ப ஏற்றம். காலையில் எல்லாமே வேர்க்க விறுவிறுப்பில் ஏறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் வேர்க்கவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்ல கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலிமலை ஏற்றத்தில் தான் நம்ம ஏறிட்டுருக்கோம். நமக்கு எல்லா சாமிகளும் நல்லா சப்போர்ட்டு. வர்ற சாமிகள் எல்லாமே நமக்கு குளுக்கோஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய நமக்கெல்லாம் கொடுத்து உதவுறாங்க. நாமளும் விருப்பப்படுறவங்க கொடுத்து உதவலாம். நீலிமலை ஏற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன இடம் இது, அப்பாச்சிமேடு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, நீலிமலை ஏற்றம் தாண்டி அப்பாச்சிமேடு பக்கமாக வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். ஏறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிற்கவே இல்லை. அந்த டைம் நிற்காமே ஏறிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விடிகால டைம்னால ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குளிச்சுட்டு ஏறும்போது. இந்த இடம்லாம் நாங்கள் போன வருஷம் வரும்போது இந்த இடம்லாம் வெறும் மண் தடமாக இருந்தது. இங்கே வந்து சபரிமலை சன்னிதானத்தை சேர்ந்தவங்கதெல்லாம் கல் பதிச்சு இந்த டைம் எல்லாமே நீட் பண்ணிட்டாங்க. போன டைம்லாம் மண் தரையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர கூட்டம், துப்பு தான் ஓடுவோம். இது வந்து அப்பாச்சிமேட்டுக்கு முன்னாடி. இது வந்து ரொம்ப புறமே மண் தரையாக தான் இருந்தது. போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் இதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்திங்கன்னா இந்த ஏத்தம் அப்பாச்சிமேட்டுக்கு முன்னாடி இருந்து, அதாவது பம்பையிலேருந்து பயங்கர கூட்டம். இங்கே தான் உட்காந்து போன வருஷம் சாப்பிட்டோம். ஆனால் இந்த வருஷம் அப்படியே ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். கிட்டி மாதிரி இந்த இடத்துல அடைச்சி தான் விடுவாங்க. பரவாயில்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். பரவாயில்ல. இந்த இடம்லாம் கூட்டம் நிரம்பி வலியும், ஆனால் போகவே முடியாது. இந்த வருஷம் அப்படியே போயிட்டுருக்கு. வர்ற மேலே ஏறுற சுவாமிகளோட இறங்குற சுவாமிகள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம். இது வந்து டிராக்டர் வரும்ல, அந்த பாதை. இது டிராக்டர் பாதை. இதுக்கப்புறம் தான்
இந்த கிட்டியில் அடைச்சடைச்சு விடுவாங்களே திருப்பதி மாதிரி, அந்த இடம் இங்கே இருக்குது. நினச்சே பார்க்க முடியாது சுவாமிகள், பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த இடம் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி மாதிரி இங்கேயும் அடைச்சடிச்சு விடுவாங்க. நினச்சே பார்க்க முடியாது இதெல்லாம். இந்த குறுகிய இடத்துக்குள்ளே பூந்து பூந்து ஓடணும். அது இப்போவாது பரவாயில்ல, கல் பதிச்சிருக்காங்க. முதல்ல எல்லாம் கல்லே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணு கல் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம். இருந்தாலும் கஷ்டம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு, பெரிய செட்டு, கோயிலுக்கிட்ட. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 2.5 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணியிருப்போம். பயங்கர கூட்டம். இந்த எவ்வளோ பெரிய செட்டு பாருங்கள், இந்த செட்டு மாதிரி இது ஒரு செட்டு. பயங்கர கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் ரொம்ப நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே தான் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் பரவாயில்ல, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி செட்டு எத்தனை செட்டு, எல்லா செட்லேயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். நிரம்பி வலின்னு வச்சுக்கோங்களேன், வலிஞ்சு தான் போகும். செட்டாக கொஞ்சம் மூடுவாங்க. இது ஒரு கிட்டி தேக்கி தான் விடுவாங்க. வந்து அந்த செட்டு வர ஆரம்பிச்சோன்னா கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து அவங்கள ஜாயின் பண்ணி இப்படி சிறப்பாக ஒரு அன்னதானம், சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. அப்படி அன்னதானம். எங்களுடைய சபரிமலை பயணம் இதோட அன்னதானத்தோடு நிறைவடைகிறது. எங்களுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.